நமது இந்தியாவிலே 50% பேர் செமி லிட்ரேட்ஸ், 80% பேர் ஸ்மார்ட் ஃபோன் உபயோகிக்கின்றார்கள். லிட்ரேட்ஸே அந்த ஃபோனை உபயோகிக்கும் போது இணையதளத்தில் உள்ள நல்லது எது கெட்டது எது என்று தெரியாத போது, செமி லிட்ரேட்ஸாக இருப்பவர்களுக்கு அது தெரிந்திருப்பது குறிப்பாக வயதானவர்களுக்கும் சரி, குறிப்பாக இளைஞர்களுக்கும் சரி, முழுமையாக அறிந்திருப்பதற்கு வாய்ப்பு குறைவாகவே இருக்கிறது. உபயோகப்படுத்துகிறமே ஒழிய அதில் உள்ள நல்லது எது கெட்டது எது என்பது எல்லோரும் அதை பற்றி கவலைப்படுவதில்லை. பிரச்சனை வந்த பிறகு தடுமாறி போய் தவிக்கின்றார்கள். அது வரக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காகவே நான் இதனை எல்லாம் குறிப்பிடுகின்றேன். 100% பேர் இணையதளத்தை உபயோகிக்கின்றார்கள் என்றால் 19% பேர் மட்டுமே யூட்டிலிட்டி ஆப்ஸ் என்று சொல்கின்றோமே, உபயோகமான நல்ல காரியங்களுக்கு அதை பயன்படுத்துகிறார்கள். 81% பேர் தவறான காரியங்களுக்கே பயன்படுத்துகிறார்கள். இப்படியாக இளைய சமுதாயம் கெட்டுப்போய் கொண்டிருக்கிறது, குற்றங்கள் அதிகமாகி கொண்டிருக்கின்றது என்று நாம் எல்லாம் கூப்பாடு போடுகின்றோம். அது உண்மைதான், சொல்ல வேண்டியது அவசியம்தான். ஆனால் எரிவதை இழுத்தால் தானே கொதிப்பது அடங்கும் என்பதை நாம் சிந்திப்பதில்லை. இதற்கு என்ன காரணம்? இது சமூகத்திற்கும் இதில் பங்குண்டு என்று நான் நினைக்கின்றேன். காரணம், செய்தித்தாளில் ஆரம்பித்து டிவி, சினிமா, இணையதளங்கள் என்று இப்படி நீங்கள் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று எதற்கு போனாலும், எங்கு திரும்பினாலும் நல்லவற்றை விட தீயவைகளுக்கே வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. முதியவர்களை விட சிறியவர்களாக இருக்கின்றவர்கள் இன்று இணையதளத்தை அதிகமாக உபயோகிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். மெச்சூரிட்டி வருவதற்கு முன்னால் நாலெட்ஜ் வந்து விடுகிறது அவர்களுக்கு. உங்களுக்கும் எனக்கும் 30 வயசில் தெரிஞ்சது அவனுக்கு 15 வயசில் தெரியும். இள வயதிலே புயல் போல வருகின்ற உணர்ச்சிகளை அடக்கி ஆள தெரியாமல் தவிக்கின்றான். திரும்பிய பக்கமெல்லாம் அவனுக்கு தேவையில்லாத விஷயங்களே காத்திருக்கின்றன. புறப்படும் போது எல்லா காற்றும் பூங்காற்றே. அது புயலாக வீசுவதும் தென்றலாக மாறுவதும் சூழ்நிலையை பொறுத்ததே. இந்த சமூகம் இன்றைக்கு நமக்கு எப்படிப்பட்ட சூழலை உருவாக்கி கொடுக்கின்றது? தயவுசெய்து சிந்தியுங்கள். எங்கு பார்த்தாலும் இணையத்தில் என்ன இருக்கின்றது? மற்ற நாடுகள், சைனா, அரபு நாடுகள் போன்ற நாடுகளிலே நீங்கள் ஏர்போர்ட்டில் போய் இறங்குனீங்கன்னா எல்லா ஆப்ஸும் நின்று போயிடும். எந்த ஆப்ஸும் வேலை செய்யாது. நாடே அதை தடை செய்திருக்கின்றது. நம் நாட்டிலே சுப்ரீம் கோர்ட், உச்ச நீதிமன்றம் வந்து பாராளுமன்றத்தை கூப்பிட்டு இதை தடை செய்ய வாய்ப்பு இருக்கிறதா என்று பாருங்கள் என்று கேட்க, இது சுதந்திர நாடு, இதை இயக்குபவர்கள் வெளிநாட்டிலிருந்து இயக்குகிறார்கள் என்று காரணங்களை எல்லாம் சொல்லி அது தடுப்பதற்கு உடனடியாக வாய்ப்பில்லை என்று கூறிவிட்டார்கள். அந்த சூழ்நிலையிலே நம்முடைய பிள்ளைகளை நாம் பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு நமக்கு அதிகமாக இருக்கின்றது. அதுதானே உண்மை. இந்த சூழலிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்போது பார்த்தீர்களேயானால், ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது யாரெல்லாம் இணையத்திலே அதிக நேரத்தை செலவு செய்கிறார்களோ, இந்த எலக்ட்ரானிக் காட்ஜெட்ஸை யாரெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் அறிவாளிகள் போல, இல்லை என்றால் வாழ்வதற்கே தகுதியற்றவர்கள் என்ற சூழ்நிலை வருகின்றது. இணையம் என்பது மிகப்பெரிய நல்ல விஷயமும் கூட. அதை உபயோகமாக பயன்படுத்தினால் தனித்தனி மனிதர்களாக இருப்பவர்களை குழுக்களாக அமைத்து வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு ஆயிரக்கணக்கான நல்ல கருத்துக்கள், நல்ல வாய்ப்புகள் அதில் இருக்கின்றது என்பதற்கு இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை. ஆனால் தவறான காரியங்களுக்கு மட்டுமே அது அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. குறிப்பாக பெண்களுக்கு அது மிகப்பெரிய இடையூறாக அமைந்திருக்கிறது என்பதை நாம் பத்திரிகைகள் மூலமாகவும், தொலைக்காட்சி வாயிலாகவும், ஊடகங்கள் மூலமாகவும் அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்பொழுது இந்த மாதிரி சூழ்நிலையிலே பார்த்தோன்னே என்ன கேட்குறான்? வாட்ஸ்அப்பில் நீங்கள் இருக்கீங்களா சார்? உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் என்ன? ஃபேஸ்புக்கில் இருக்கிறீங்களா? இது இல்லைன்னு சொன்னால் ஏதோ வாழ்வதற்கே தகுதியற்றவர்களைப் போல நினைக்கின்ற சூழ்நிலை வந்து விட்டது. இப்போது இதில் உள்ள முக்கியத்துவத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்னென்னா, ஒரு ஹிந்து பேப்பர் இருக்குன்னா அதை படிச்சுட்டு தூக்கி போட்டுடலாம். ஒன் வே டிராஃபிக். ஒரு டிவி பார்க்குறீங்கன்னா அதில் ஒரு ஆபாச காட்சி குடும்பத்தோடு குழந்தைகளோடு உட்காந்து பார்க்கும்போது வந்துச்சுன்னா ரிமோட் இருக்கும் கையில், சேனல் மாற்றலாம். ஒரு சினிமா எடுத்தார்கள் என்றால், ஆபாச படம் என்றால் அதுக்கு ஒரு ஏ சர்டிஃபிகேட் உண்டு, ஒரு தணிக்கை குழு உண்டு. ஒரு ஆபாச புத்தகம் என்றால் காவல்துறை நடவடிக்கை எடுக்க முடியும், பயந்து பயந்து பின் போட்டு விற்பான். ஆனால் உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் வாங்கி கொடுக்குற ஸ்மார்ட் ஃபோனோ அல்லது உங்கள் கையிலே இருக்கிற ஸ்மார்ட் ஃபோனோ, நான் இப்போ சொன்னது இருக்கே, அதில் உள்ள அத்தனை ஆபாசங்களும் அரை நொடியிலே கையிலே வந்து விடும். இதை உபயோகிப்பவர்களாக பார்த்து ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் என்று நாங்கள் பார்த்தாலே ஒழிய, இப்போ தவறாக யாராவது வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா கணினி தடை சட்டம் 2000 படி நடவடிக்கை எடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு.
அது ஜாமீனில் வர முடியாத குற்றமும் கூட. என்ன பிரயோஜனம்? மானம் போய் மரியாதை போய் குடும்பம் சீரழிந்த பிறகு நீதிமன்றத்திற்கும் காவல் நிலையத்திற்கும் படியேறி நீதிமன்றத்தையும் காவல் நிலையத்தையும் நினைத்தே பார்க்காதவர்கள் மீதி உள்ள காலங்களை அங்கே கழிக்கின்ற சூழ்நிலை உருவாக்கி விடுகிறது இந்த கையகல தொலைபேசி வந்து. அப்படி என்றால் இந்த இணையத்தை நாம் எந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக உபயோகப்படுத்த வேண்டும்? முதலில் இதை பற்றி நாம் தெரிந்திருக்கின்றோமா? முதல்ல செல்ஃபோன் வந்துச்சு, அதில் பேசலாம். அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஃபோன் வந்துச்சு. ஸ்மார்ட் ஃபோன்னா என்ன? 2G 3G 4G எல்லாம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் கூகுள் வந்துச்சு. செகண்ட் ஜெனரேஷன், தேர்ட் ஜெனரேஷன், ஃபோர்த் ஜெனரேஷன் சொல்லுவாங்க. இன்னும் சுருக்கமாக உங்களுக்கு புரிகிற மாதிரி தெளிவாக சொல்லணும்னா 2Gன்னா பைப்பை திறந்தால் தண்ணி வர்ற மாதிரி, 3Gன்னா வயலில் பம்பு செட்டில் தண்ணி வர்ற மாதிரி, 4Gன்னா நயாகரா நீர்வீழ்ச்சி மாதிரி. நல்லதும் கொட்டும் கெட்டதும் கொட்டும். இதை வந்து எது நல்லதை எடுத்துக்கணும் எது கெட்டது விட்டுறணும் அப்படிங்கிற திறமையும் தகுதியும் அறிவும் மெச்சூரிட்டியும் இருப்பவர்கள் மட்டுமே இந்த செல்ஃபோனை யூஸ் பண்ணுறதில்லை. எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். அதுக்கு தான் நான் இந்த விகிதாச்சாரப்படி எப்படி உபயோகிக்கிறார்கள் என்று சொன்னேன். அப்படி இருக்கும்போது ஆண்ட்ராய்டு ஃபோனுங்கிறோம். ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் நீங்கள் வாங்கினீங்கன்னா, இந்த ஆண்ட்ராய்டுனா என்னன்னு எத்தனை பேருக்கு தெரியணும்னு எனக்கு தெரியல. அது ஒரு கனெக்டிவிட்டி லிங்க். iOSனா ஆப்பிள் ஃபோனோட கனெக்டிவிட்டி லிங்க். ஏன் iOSன்னு சொல்கிறேன்னா, iOS ஃபோனுங்கிறது ஆப்பிள் ஃபோனுங்கிறது 40,000 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்கும். இது 2,000 ரூபாயிலேருந்து கிடைக்கும். இந்த ஆண்ட்ராய்டு ஃபோனில் இன்ட்ரூடர்ஸ் ஹேக்கர்ஸ் உள்ளே போய் திருடுறது ஈஸி. அதில் செய்கிறது கஷ்டம். முடியாதுன்னு இல்லை, கஷ்டம். நீங்கள் வந்து ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் வாங்கினீங்கன்னா வாங்கின உடனே ஓப்பன் பண்ணும்போது உங்களுடைய இமெயில் ஐடி கேட்கும். கதவை திறந்து சாவி போட்டு கதவு திறக்கிற மாதிரி இமெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா கொடுத்த உடனே அக்ரி டிஸ்அக்ரின்னு வரும், அக்ரிமெண்ட்டு. அது யாராவது நம்ம படித்து பார்த்துருப்போமா அதில் என்ன இருக்குன்னு? அக்ரின்னு தொடுவோம். தொட்டோன்னா அது ஓப்பன் ஆகும். டிஸ்அக்ரியை தொட்டிங்கன்னா ஓப்பனே ஆகாது. அதில் என்ன இருக்குன்னா, நீங்கள் இந்த செல்ஃபோனில் செய்கிற அனைத்தும், என்ன மெசேஜ் கொடுத்தாலும் என்ன ஃபோட்டோ எடுத்தாலும் எப்படி உபயோகப்படுத்தினீர்களே ஆனாலும் அது என்னுடைய கம்பெனிக்கு வரும். அதை வேறு யாராவது எடுத்து உபயோகப்படுத்தினாங்கன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை, லீகல் ஆக்ஷன் எடுக்க முடியாது. இப்படிலாம் இருக்கும். அதை அக்ரியை டச் பண்ணி அக்செப்டை டச் பண்ணி சைன்இன்னு டச் பண்ணிங்கனாலே நீங்கள் அவங்ககிட்ட சரண்டர் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். இது தெரியாமலே நம்ம அதை அக்ரி பண்ணிடுறோம். அக்ரி பண்ண பிறகு அதில் நமக்கும் நம்ம நண்பர்களுக்கோ தோழிக்கோ நீங்கள் அனுப்புறது யாருக்குமே தெரியாது. நம்ம அனுப்பிச்சிட்டு வந்து ஒரு மெசேஜ் அழைச்சிட்றோம், ஒரு படத்தை அனுப்பிச்சிட்டு அழைச்சிட்றோம் அப்படின்னு சொன்னால் பூனை கண்ணை மூடிட்டால் உலகம் இருண்டு போச்சுன்னு நினைக்கிற மாதிரி. நீங்கள் எதையுமே அழைக்க முடியாது. அது குக்கீஸ் ஹிஸ்ட்ரின்னு சொல்கிற இடத்துல போய் செட் ஆகிடும். யார் வேணாலும் எப்போ வேணாலும் அதை எடுத்து பார்க்க முடியும். இந்த சூழ்நிலையில் இன்ட்ரூடர்ஸ் ஹேக்கர்ஸ் ஹங்க்ரி பேர்ட் மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதை எடுத்து காசு பண்ணுவதற்கு. நன்றி, வணக்கம். நாளை சந்திப்போம்.